நியூ ஃபில்மாலய நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். போன வாரம் துணிவு, கில்லி, இந்த வாரம் தெறி, அதோட படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி எப்படி சார்? கில்லி வந்து ஏற்கனவே வந்து 2024 சம்திங் ரிலீஸ் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து நல்லா வசூல் பெற்றது அந்த டைமில் வந்து தேட்டரே வந்து ட்ரையாக இருந்தது. எந்த தமிழ் படமும் ரிலீஸ் பண்ணப்போ ஓடலை. அதில் நல்ல சம்மர் லீவ் அப்போ இவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அந்த சம்மர்லேயும் பெருசாக படங்களும் இல்லை அந்த டைமில். ஸோ அதனால் வந்து கில்லி வந்து ஓரளவுக்கு வந்து தப்பிச்சு ரேட்டு வந்து நார்மலாக போட்டிருந்தாங்க, பெரிய இந்த ரேட்லாம் கிடையாது. அதனால் ஓகே, அந்த படம் வந்து போச்சு. அந்த சம்மர்லேயும் கொஞ்சம் இதுவாக இருந்தது. அந்த படத்தை வந்து ரொம்ப ரேராக தான் டிவியில் போட்டிருந்தாங்க. இப்போ மற்ற படங்கள் கம்பேர் பண்ணும்போது அந்த படம் வந்து ரொம்ப ரேர் டிவியில் போட்டது. ஸோ அதனால் வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு ஆர்வம் இருந்தது. ஏன்னா அது ரொம்ப நாள் கழிச்சு ரீச் பண்ணேன். ஏன்னா விஜயோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டில் அதுதான் எனக்கு தெரிஞ்சு விஜயோட ஹிஸ்ட்ரியிலேயே பிளாக் பஸ்டர் ஹிட் அந்த படம் தான் கில்லி. ஸோ அதனால் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க, மக்கள் ரசித்தாங்க. ரைட்டு. இப்போ என்ன ஆச்சுன்னா, திரும்பவும் வந்து 2026 அந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இறங்குனாங்க. இறங்கும்போது என்ன ஆச்சுன்னா, அது எவனும் கண்டு கூட இல்லை. உண்மை சொல்ல போனால் எவனும் கண்டுக்கவே இல்லை அந்த படத்தை. இப்போ இப்போ எத்தனை வாட்டி தானே ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி, அதாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட அதே படத்தை ரிலீஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ரஜினிகாந்தோடைய பாஷா திரைப்படத்தை பண்ண உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த 1991 இன்னைக்கு 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாட்டி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்னன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணாங்க. ரைட்டு, ஓகே. அப்போ ஏன்னா அந்த ஜென்ரேஷன் பீப்புள் மாறுவாங்க, விசிட்டர்ஸ் வேற புது விசிட்டர்ஸ் வருவாங்க, சினிமா பார்க்குறவங்க. அதனால வந்து பார்த்தாங்க. நீ போன வருஷம் தானே ரிலீஸ் பண்ண, திரும்ப இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணி எவங்க பார்ப்பான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி இருந்தது அந்த படத்துக்கு. இன்னொரு படம் என்னன்னா, துணிவு திரைப்படத்தை அதே போன வாரம் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கில்லி கூடவே துணிவு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. துணிவு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண உடனே இவங்க நினச்சிட்டாங்க, அப்போ மங்காத்தாக்கு பெரிய லெவலில் வரவேற்பு கொடுத்தாங்க, அடிச்சு பிடிச்சி பார்த்தாங்களே, அந்த மாதிரி வந்து இந்த படத்தையும் பார்த்துருவாங்க அப்படின்னு நினச்சாங்க. அஜித் ரசிகர்கள் ஒன்றும் வேறு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஏன்னா நீங்கள் வாரம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க, நான் உங்கள் காசை கொடுத்து அவங்க படத்தை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம்னா கூட பரவாயில்ல, சரி ஓகே, எங்கேயாவது ஒரு கணிசமான ஒரு ஆடியன்ஸ் வந்திருப்பான். சுத்தமாக இல்லை. போட்ட தேட்டரில் பெருசாக நிறைய ஊர்களில் ஷோவே போடல. ஏன் நீ வாரம் ஒரு படத்தை இருந்து நீ என்ன அஜித் ரசிகர்லாம் வேறு வேலை இல்லையா, விஜய் ரசிகர் வேறு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தை திரும்ப ரீரிலீஸ் பண்ணுற. இது வரலாம் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் மங்காத்தா படம் ஓடி ஆடி முடிஞ்சிருக்கு. அப்போ தான் ஒரு 25 நாளைக்கு முன்னாடி அவன் அதை பார்ப்பானா, இதை பார்ப்பான். நீங்களா மாதம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு யோசிப்பானுங்கல்ல. ஸோ அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குல்ல உங்களுக்கு. அதெல்லாம் இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு பண்ண வேண்டிய படம், இல்லை அட்லீஸ்ட் ஒரு May 1 அஜித் பிறந்த நாள் எங்கேயாச்சும் பண்ண வேண்டிய படம். ரெண்டுமே இல்லாமல் 2ஆம் கட்டினா மங்காத்தா ஓடிச்சுப்பா, நல்லா ஓடிச்சுப்பா. அதனால வந்து துணிவு பண்ணுவோம்ப்பா, நல்லா ஏதாவது ஒரு கடைக்கு பண்ணாங்க. எதுவும் இல்லை, எவனும் கண்டு கூட இல்லை அந்த படத்தை. இன்னும் சொல்லுவோம், துணியை கூட கில்லியே ஓரளவுக்கு வந்து ஒரு 10 பேர் 20 பேர் வந்தா நான் தேட்டரில். துணிவுக்குலாம் குறிப்பிட்ட ஒரு 2-3 தேட்டர் தவிர வேறு எங்கேயுமே பெருசாக போகவே இல்லைன்றாங்க. கேட்டா சார் இப்போ யார் சார் இந்த படத்தை கேட்டாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ யாராவது இந்த படத்தை கேட்குறாங்களா? இந்த படத்தை கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதுதான் ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தெறி திரைப்படம் வந்து இப்போ நேற்று தானு வந்து ரிலீஸ் அதாவது வந்து ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், அது பொங்கலுக்கு வந்து ஜனநாயகன் வரலன்னு பொங்கல் ரிலீஸ்னு போட்டார். அப்புறம் நான் சொன்னாங்க, ஏங்க நிறைய படங்கள் பொங்கலுக்கே படங்கள் நிறைய இருக்கு, ஏன் நீங்கள் ரிலீஸ் பண்ண சொல்லி திரும்ப தீக்கின்னு ஓடினாரு. அடுத்த தீக்கின்னு போகும்போது என்ன ஆச்சுன்னா, இன்னொரு டைரக்டர் ப்ரொடியூசர் வந்தாங்க. சார் நான் இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சார் நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம்னு அவங்களுடைய இது ஏற்ற படத்தை தள்ளி போனார். அப்புறம் பார்த்தா போன வாரம் வருதுன்னாங்க. அதுல கில்லி ரிலீஸ் பண்ணுற ஒருத்தர் இறங்கினாரு. சரி போன வாரம் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணி இந்த வாரம் இறங்கினாரு. இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, ஏன்னா போன வாரம் கில்லி, இந்த வாரம் தெரியும். இது என்ன ரீரிலீஸ் வாரமாயா? ஒரு டைம் வந்து ஒரு சில நடிகர் படம்லாம் தெரியும், வாரம் ஒரு நடிகர் அந்த நடிகர் படமே வாரம் ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு தெரியும், விமல் நினைக்கிறேன் வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அவருக்கு. இந்த இவரில் அந்த காலத்தில் அர்ஜுன்லாம் இருப்பார், அர்ஜுன் அவளை வந்து வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுமா. அந்த மாதிரிலாம் இருக்குது இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே. புது படத்தையே பார்க்க ஆள் இல்லை, வாரம் மாதிரி ரிலீஸ் படத்தை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சுது. ஏதோ இந்த சென்னையில் வந்து ரோகிணி, இந்த கமலா, அந்த மாதிரி தேட்டர்கள், அதை இந்த ரீலீஸ்ன்னு கொண்டாடக்கூடிய தேட்டர்கள் மட்டும்தான் அது படமே போகுது. மற்ற எங்கேயும் பெருசாக போகல அப்படின்றாங்க, எங்கேயுமே சுத்தமாகவே போகல அப்படின்றாங்க அவங்க. அந்த அளவுக்கு தான் வந்து அந்த படமும் அமைஞ்சிருக்கு. ஸோ இது என்னென்ன ரீலீஸ் கலாச்சாரம் என்பது ஒன்று நடிகரோட பிறந்த நாளுக்கு கொண்டாடலாம், இல்லை வந்து எந்தமே வந்து ட்ரையாக இருக்குது, அப்போ ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு டிக்கெட் ரேட்டை கம்மி பண்ண ஓரளவுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி கொண்டாடலாம். இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இந்த ஒரு 2-3 படம் ரிலீஸில் ஓடினதுனால எல்லா படமும் ரிலீஸ் பண்ண ஓடிடும் அப்படின்ற கணிப்பில் எல்லாத்தையும் தீக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. மக்கள் வந்து சும்மாலாம் கிடையாது சார். இவங்களுக்கு வந்து காசு திரும்பி இவங்ககிட்ட கொட்டுறதுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் அறிவு இல்லாமலாம் கிடையாது. நீ வாரம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணும், அப்போ அதை பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய எண்ணம். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன மக்களுக்கே தெரியும் எந்த படத்தை கொண்டாடணும், எந்த படத்தில் பார்க்கக்கூடாதுன்ட்டு.
ஸோ அதனால தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 3 படங்களுமே மக்கள் கொண்டாடல அப்படின்னு தான் உண்மை. இது தெரிஞ்சு சொல்ல போனா டான் வந்து சார் பிரம்மாண்டத்தில் அதிபதி. அவர் இந்த வாரம் வருது, அது வருது, போஸ்ட் வருது, அது வருதுன்னு சொன்னார். ஆனால் புஷ்ஷுன்னு போச்சு சார் அது. ஆமாம் சார். அது சார் இப்போ யார் சார் அந்த படத்தை அதை தவிர சார் படத்தை பார்க்கவே விடலை சார். நேற்று அந்த இதயத்தில் விசில் வச்சுக்கிட்டு எல்லாரும் வாயில படத்தில் என்ன டைலாக் வருது ஏன் இல்லை. இப்படியா சார் படத்தை பார்க்குறது? அவங்க அதான் சார் நான் என்ன சொல்லணும்னா, யாருக்கு எந்தெந்த படத்தை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ இப்போ தெரியெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் யாருக்கும் ஆர்வம்லாம் இல்லை. ஏன்னா டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே புக் ஆகலை. 2 டிக்கெட்டு ஓடிடி கூட பெருசாக புக் ஆகலை. பல திரையரங்கில் பல ஊர்களில் 5 டிக்கெட் கூட புக் ஆகலை. உங்களுக்கு தெரியும், குறிப்பிட்ட ஒரு சில தேட்டருங்கள் இந்த ரீரிலீஸ் இந்த ஃபேன்ஸுங்க என்ஜாய் பண்ணக்கூடிய தேட்டருக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேட்டர் மட்டும் தான் ஒரு 60% 70% இருந்தது ஆடியன்ஸ். ஆகுது. அது கூட ஒரு ஷோ 2 ஷோ தான், எல்லா ஷோவும் கிடையாது. ஸோ எங்கேயுமே எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றி இல்லை. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அது ஆல்ரெடி வந்து இந்த திரைப்படம் வந்து மங்காத்தாவுடன் ரீலீஸ் பண்ணாங்க. முதல்ல மதுரையில் ஒரு 2-3 தேட்டரில் டிக்கெட்டே ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் ஓப்பன் பண்ணி ஒரு 5 டிக்கெட்டும் புக் ஆகலை. மங்காத்தா வந்து ஃபுல்லாகிடுச்சு. எல்லாம் போட்ட அந்த சென்டரில் அதே ஊரில் இவங்க போட்ட ஊர்லேயே பார்த்தா அது ஃபுல்லாகுது, இது ஃபுல்லாகலை. ஒன்றுமே ஆளாண்டா படம் டக்குன்னு நான் போஸ்ட் பண்ணி போயிட்டார் இவர். அன்றைக்கி டேட்டில் வந்து திரௌபதி 2 ஏதோ ஒரு படம் வந்ததுனால வந்து நான் போஸ்ட்போன் பண்ணுறேன், மற்ற திரைப்படங்களை வழி வரும்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டு போயிட்டாரு. உண்மையான ரீசன் இவங்களா ஒரு ரீசன் கட் பண்ணிட்டு வழி விட்டாலாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் டிக்கெட்டு புக் ஆகலை. செக் பண்ணாங்க மதுரையில் போட்டு இப்போ எவ்வளோ டிக்கெட் புக் ஆகுன்னு பார்த்தா ஒரு தேட்டருக்கு 5 டிக்கெட்டும் புக் ஆகலை. மங்காத்தா போட்டதப்போ எல்லா தேட்டரும் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ எதுக்கு வம்பு வீணு மட்டும் போஸ்ட் பண்ண சொல்லி இது ஒரு பண்ணி ஒரு காமெடி போட்டு போயிட்டாங்க. சரி அதுக்கு அடுத்தது வரும்னு பார்த்தாங்க, அப்பவும் வரல. இப்போ ஒரேடியாக என்ன பண்ணாங்க, பிப்ரவரி 27 அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி கூட ஒன்றும் பெருசாக அந்த படம் ஜொலிக்கும் இல்லை, பெருசாக எங்கேயுமே எதுவுமே நடக்கலை, பெரிய ஒரு இம்பாக்டே கிரியேட் பண்ணல. இன்னொரு முக்கியமான விஷயம்னா தாய் கழுவி அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, புது படம். அந்த படம் வந்து விமர்சன ரீதியாக வசூல் ரீதியாக பட்டையை கலப்புது. இன்னும் முக்கியமாக பாருங்க, தெரி போட்ட தேட்டர்லாம் தூக்கிட்டு தாய் கழுவி போட்டுட்டு இருக்காங்க மறுநாள் சாட்டர்டேலேருந்து. இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து செய்தி. எதுக்காங்க? அப்போ கூட்டமே வரல, ஆளும் இல்லை, ஷோவும் போடல, அது எதுக்கு போடணும், அது நம்ம தாய் கழுவியை போடணுன்ட்டு பல ஊர்களில் தாய் கழுவியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெரிய ரீப்ளேஸ் பண்ணி தாய் கழுவி போட்டுட்டு இருக்காங்க. இதான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். நீங்கள் டவுட் வந்து நீங்கள் எந்த ஊரில் வேணால் எந்த தேட்டர் வேணாலும் கேட்டு பாருங்க, சார் தெரிய போட்ட தேட்டரில் இப்போ தாய் கழுவி ஓடுதலைன்னு கேட்டு பாருங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த படம் வந்து அவ்வளோ பிக்கப் ஆகி போய்கிட்டு இருக்கு உண்மையாக சொல்லப்போனால். சார் இப்போ இதை நம்பி சார் ஒரு படம் மங்காத்தா ஓடினதை நம்பி பல பேர் வந்து அஜித்து விஜய் படத்தை வந்து பழைய படத்தெல்லாம் வாங்கி அதை டிடிஎஸ் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க சார். அது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு நடிகருக்கு ஒரு படம் பண்ணலாம் சார். அதிகபட்சமாக 2 நல்லா, அதுவும் பெரிய பிளாக் பஸ்டர் படம். இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஒரு படம் ஓடின உடனே என்ன நினைச்சாங்க, எல்லா படமும் ஓடிடும் அப்படின்ற கற்பனையில் நான் ரீமாஸ்டர் பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இது மாதிரி கூத்தல் பண்ணுறதுனால என்ன ஆச்சுன்னா ஒரு படமும் ஓட மாட்டேது உருப்படியா. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், போன வருஷம் விஜய்க்கு மட்டும் எத்தனை படம் ரிலீஸ் ஆயிருக்கு? 5-6 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு போன வருஷம். அதில் ஓடினது ஒரே படம் சச்சின் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சுமாராக போச்சு. இது எந்த படமும் போல. குஷி, காவலன், இன்னும் 2-3 படம் ரிலீஸ் பண்ணாங்க. போது 5 படமோ 6 படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் பர்த்டேக்கு வந்து கத்தி துப்பாக்கி என்னென்ன படமும் போட்டாங்க, ஒரு படமும் ஓடல. ஒரு படம் கூட போன வருஷம் அதுக்கு வந்து 6-7 படம் ரிலீஸ் ஆச்சு. நாயகன் ரிலீஸ் ஆகி ஒரு ஷோட பார்த்துக்கு நாயகன் ரிலீஸ் ஆச்சு. ஆமா, நாயகன் ரிலீஸ் பண்ணாங்க. எந்த படமும் ஓடல. என்னன்னா அந்த ரிலீஸ் என்பது ஒரு பார்ட் ஒரு டைமுக்கு தான் ரிலீஸ் பண்ணோம். இவங்க ஒரு படம் ஒன்று எல்லாருக்கும் மக்கள் இவ்வளவு பேசுறாங்க. இந்தியன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு தெரியுமா சார்? நீங்க எத்தனை பேர் சார் தெரியும்? இந்தியன் படம் வந்து இந்தியன் 2 ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு 20 நாள் முன்னாடி இந்தியன் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. யாருக்காச்சும் தெரியுமா ரிலீஸ் ஆச்சு தமிழ்நாடு ஃபுல்லா? யாருக்குமே தெரியாது. அந்த படம் ரிலீஸ் ஆனது தெரியாது யாருக்குமே. ஸோ அந்த அலட்சியம் தான் இருக்குது இங்க. ரிலீஸ் படம் வந்து எல்லா டைம்ல கிளிக் ஆகாது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 7-8 வருஷத்துல ஒரு 50 படம் 60 படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னா மொத்தமே வந்து ஒரு 7-8 படம் தான் தேடிடும் ரிலீஸ்ல. ஒரு வாரணமாயிரம், ஒரு 3, பாஷா, படையப்பா, கில்லி, அட்டகாசம், இந்த மங்காத்தா சமீபத்தில் இவ்வளவுதான் தேடி இருக்குது. ரிலீஸ் படங்களிலேயே இவ்வளவுதான் தேடி இருக்கு. வேற எந்த படமும் தேரல இது வரைக்கும் ரிலீஸ்ல. எதுக்கு அவ்வளவு படத்தை போட்டு ரிலீஸ் பண்றாங்க? அவங்க என்ன சார், ரிலீஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கம்மி சார். தயாரிப்பாளருக்கும் தேட்டர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து 50-50 சம்திங் வரும் நினைக்கிறேன். 60-40 வரும். சரி, புது படத்தை தான் வரமாட்டானே 10 பேர் கூட. அட்லீஸ்ட் இந்த படத்துக்கு படம் 20-30 பேராச்சும் வரானே அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து அந்த இதுல வந்து யோசிக்கிறாங்க. வேற எதுவுமே கிடையாது. ஓடிடிக்கு எதுவும் விற்கிறதுக்கு இருக்கா சார்? ஓடிடிக்குலாம் அதுக்கு கிடையாது. பல திரைப்படங்கள் வந்து ஓடிடி வித்துருக்காங்க. பழைய படங்களே ஓடிடிலாம் இருக்கு நிறைய படங்கள். ஓடிடி சேல் ஆகாத படங்கள் பார்த்தீங்கன்னா கை விட்டு எண்ணிலாம் ஒரு நடிகை இருக்கும். இப்போ ரஜினிலாம் கணக்கு பண்ணா இன்னைக்கு வரைக்கும் பாபாலாம் எந்த ஓடிடி விற்கல, அவரு படையப்பவும் எந்த ஓடிடி விற்கல. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா நடிகருக்குமே பார்த்தீங்கன்னா
கணக்கு பண்ணி நிறைய படங்கள் இருக்கும். ஸோ எல்லா படமும் ஓடிடி இல்லாதால தான் அந்த படத்தை வந்து ரீலீஸ் பண்ணிட்டாங்க, ரைட். ஏன்னா அது தேட்டரை தவிர வேற எங்கேயும் பார்க்க முடியல அந்த படத்தை அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தேட்டருக்கு வந்து பார்க்குறாங்க, ரைட். ஏன்னா டிவியில் எப்போ போடுவாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல, அது எப்போ போடுவாங்க, அந்த படம் போடுவாங்க போட மாட்டாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால வந்து அன்னைக்கு வந்து இந்த ரஜினிகாந்தோட பாபா படையப்பா இதெல்லாம் வந்து கிளிக் ஆச்சு. பாஷா கூட இல்லைன்னு நினைக்கிறேன், பாஷா கூட எந்த ஓடிடிலையும் கிடையாது. ஸோ அதனால வந்து கிளிக் ஆச்சு அந்த படம்லாம். உட்காந்து எங்கேயுமே பார்க்க முடியல, தேட்டர்ல திரும்ப பார்க்க முடியுமே அப்படின்றதுக்காக அந்த படங்கள்லாம் கிளிக் ஆச்சு. அதான் விஷயம். அதனால தான் எந்த ஓடிடி படங்களும் எந்த ரீலீஸ் படங்களும் இவங்க வந்து எல்லாமே வந்து ஒரு படம் ஓடணும்னு எல்லா படத்தையும் தீங்கு போட்டு நமக்கு ஓடி நினைப்புல பண்றாங்க. ஆனா அதெல்லாம் வந்து நிலைக்காது. இது வரைக்கும் ஒரு 5-6 படம் தான் தேடி இன்னைக்கு இந்த கடந்த ஒரு 10 வருஷத்துல ரிலீஸ் ஆன படங்கள்ல. ஓகே சார், நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.